வணக்கம். நான் டாக்டர் அஜய், நேச்சுரோபதி மருத்துவர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல். வணக்கம். நம்ம யோகா பயிற்சிகள் செய்கிறதுக்கு முன்னாடியும் செஞ்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். முதல்ல வணக்கம் செலுத்துதல், கடைசியாக முடிக்கிறப்ப நன்றி செலுத்துதல். இது செய்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதுக்கு உள்ளே இருக்குது. முதல்ல எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். இரு கைகள் இப்படி கோர்த்து வச்சுக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சுக்கலாம். முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க. இது நம்ம அமர்ந்த நிலையில் செஞ்சு காட்டுறோம். நீங்கள் நின்ற நிலை ஆசனம் செய்ய போகிறீங்க, அதில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நின்ற நிலையில் இதே முறை செய்துக்கலாம். இப்போ முதுகு தண்டு நேராக இருக்குது, பார்வை நேராக இருக்குது. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் தலைக்கு மேலே கொண்டு வந்து தலைக்கு மேலே ஒன்றா சேர்த்துக்கோங்க. கண்கள் மூடிய நிலை. இந்த நிலையில் உடலை தளர்வுபடுத்திடுங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. முதல்ல இந்த நிலையில் நமஸ்கார முத்திரை நம்ம வச்சிருக்கிறோம். முதல்ல நம்மளை படைத்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை படைத்தவர், அவருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. முதல்ல அவரை பிரார்த்தனை செய்கிறோம். அதுக்கு அடுத்தது சஹஸ்ரார சக்கரம். இந்த சக்கரம் உச்சி குழியில் இருக்குது. இந்த சக்கரத்தில் நமஸ்கார முத்திரை வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம கைகள் வரணும். இந்த கைகள் அந்த இடத்துல வரப்ப கவனம் அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ கவனமும் அந்த இடத்துல வச்சு, இந்த கலையை கொடுத்த ரிஷிகள், பின்னர் சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகள், தேவர்கள், தேவதைகள், மகான்கள், முனிவர்கள், நல்லெண்ணம் கொண்ட அனைத்து மகான்கள், நல்லுள்ளங்கள், அனைத்து நல்ல சக்திகளுக்கு வணக்கம். அனைத்து நல்ல சக்திகள் துணை, நல்ல சக்திகள் காப்பு. அடுத்தது கைகள் அப்படியே பின்னாடி கொண்டு வந்து பிந்து சக்கரத்துக்கு இந்த கட்டை விரல் கொண்டு போயிடணும். பிந்து சக்கரன்றது பிடரி குழி. இது ஒரு வர்ம புள்ளி. எல்லாமே வர்ம புள்ளி, அக்குபஞ்சர் புள்ளி, சக்கரங்கள், முக்கியமான மைய புள்ளிகளை தொட்டு இயக்குறோம். இதில் கட்டை விரல் வச்சிருக்கிறோம். கட்டை விரல் லேசாக அந்த இடத்துல அழுத்தும்படியாக வைக்கணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு கவனம் வரும். கண்கள் மூடிய நிலையில் இருக்குது. நான் சொல்கிறதையே அப்படியே ரிப்பீட் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு மதத்துக்கு ஏற்றவாறு, பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஏற்றவாறு அவங்க மாற்றி கூட சொல்லிக்கலாம். ஆனால் முறை இந்த முறை தான். இந்த சக்கரங்களை தூண்டணும். முதல்ல நீங்கள் சொல்கிறது வணக்கம், சொல்கிறது பிரபஞ்ச சக்தி கிட்ட, எல்லாம் வல்ல இறைவன் கிட்ட. முடிக்கிறது பூமி தாய்க்கு சொல்லணும். குரு வணக்கம் கண்டிப்பாக சொல்லணும். குருவிற்கு நன்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த பிடரி குழி இந்த பகுதியில் கட்டவரல் லேசாக அழுத்தும்படியாக வச்சிருக்கிறோம். மனதிற்கு பிடித்த தெய்வம், இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திற்கு வணக்கம். அவங்க கிட்ட ஆசிகள், அனுமதி கேட்குறோம். அதுக்கடுத்தது கைகள் முன்னாடி கொண்டு வந்து இந்த கட்டவரல் புருவ மத்தியில் படும்படியாக வச்சு, முன்னோர்கள் அனைவருக்கும் வணக்கம். முன்னோர்களை நினைவுபடுத்தி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அதுக்கடுத்தது கைகள் நெஞ்சு குழியில் வச்சிருங்க. அநாகத சக்கரம், இதுதான் நெஞ்சு குழி. குரு வணக்கம்.
குரு வணக்கம். நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் குரு வணக்கம் அப்படின்னா நம்ம ஒரு மீடியம் தான். நமக்கு கற்றுக் கொடுக்கவங்க யாரோ அவங்க தான் குரு, அவங்களுக்கு அவங்களுடைய குரு, அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த வழியில் வந்த ஒரு மீடியம், ஒரு கடத்துபவர், நாலேஜை கடத்துபவர், நம்ம பெரியவர் அப்படின்ற அந்த மனநிலை வந்துடக்கூடாது. இது குரு வணக்கம். குரு வணக்கம். நீங்கள் அந்த கலை யார் மூலமாக கற்றுக்கிறீங்களோ அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை. அதுக்கடுத்தது கைகள் 2 பின்னாடி கட்டி மூச்சை நல்ல உள்ளிழுத்து மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு எந்த அளவு முடியுதோ அந்த அளவு குனியலாம். குனிஞ்சு நெத்தி வந்து தரையை டச் பண்ண முடியும் அப்படின்னா தரையை டச் பண்ணுங்க. தரையை தொட்டு பூமி தாய் வணக்கம். மறுபடியும் மூச்சை உள் இழுத்துக்கிட்டே மீண்டும் நேரநிலை வந்துடுறோம். வந்துட்டு வழக்கம் செலுத்துதல் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த நிலையிலிருந்து 2 கைகள் மீண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா உரசி அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி, நல்ல ஹீட் ஆனதும் கைகள் வந்து லேசாக இப்படி கப் மாதிரி ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு கண்கள் மேலே வச்சிடணும். ஏன் இந்த கப் மாதிரி ஆக்குறோம் அப்படின்னா, கண்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம். ஐஸ் ஆர் த கேட் ஃபார் த சோல். இந்த கண்களில் கை வச்சு அழுத்தம் கொடுத்திடக்கூடாது. அதனால் இப்படி வைக்கிறோம். கண்களில் ஹீட்டு ரேடியேட் ஆகிறத ஃபீல் பண்ணணும். அதுக்கடுத்தது 2 உள்ளங்கைகள் ஒன்றா சேர்த்து உள்ளங்கை முகத்துக்கு 1 அடி டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து கண்கள் மெதுவாக திறங்க. கண் இமைகள் மீது கவனத்தை கொண்டு வந்து எவ்வளோ ஸ்லோவாக திறக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக திறக்கணும். இந்த கண்கள் திறக்கிறப்ப கண் சுமிட்டாமல் கண்களை திறக்கணும். ஒரு தியேட்டரில் ஸ்க்ரீன் திறக்கிறப்ப எப்படி ஸ்லோவாக திறப்பாங்களோ அது மாதிரி கண் இமைகள் மெதுவாக திறக்கணும். ஆசனத்துடைய ஆரம்ப நிலை வந்து அதுக்கடுத்து ஆசனங்கள் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வணக்கம் செலுத்துதல் நம்ம செஞ்சுருக்கிறோம். அடுத்தது நன்றி செலுத்தல். இது பயிற்சி முடிந்த பின் செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், கைகள் இப்படி வச்சுருக்கிறோம். ஒரு கை மேலே ஒரு கை வச்சுருக்கிறோம். இப்போ நன்றி செலுத்தல். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 2 கைகள் சேர்த்து நமஸ்கார முத்திரையில் தலைக்கு மேலே கொண்டு வந்துருங்க. கண்கள் மூடிய நிலை. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அடுத்தது ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு நன்றி. நல்ல சக்திகள் துணை, நல்ல சக்திகள் காப்பு. அடுத்தது இஷ்ட தெய்வம், குலதெய்வத்திற்கு நன்றி. அதுக்கடுத்தது முன்னோர்களுக்கு நன்றி, குருவிற்கு நன்றி. அடுத்து கைகள் பின்னாடி கட்டி கீழே குனிஞ்ச பூமி தாய்க்கு நன்றி. நன்றி செலுத்தல் முடிச்சதுக்கு அப்புறமும் கைகள் அதே போல் நல்லா உரசி ஹீட்டை ஃபீல் பண்ணி கைகள் கப் மாதிரி ஆக்கி கண்கள் மேலே வச்சு கண்களில் ஹீட்டு ரேடியேட் ஆகிறதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளங்கை முகத்துக்கு 1 அடி டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்து மெதுவாக கண்களை திறந்து பயிற்சியை நம்ம நிறைவு செய்துக்கணும். இதுதான் பயிற்சிக்கு முன்னாடியும் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமும் செய்யக்கூடிய பிரார்த்தனை முறை. நன்றி. வாழ்க வளமுடன்.